நந்தினி, ஆளுநர் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது 119 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கிறது ஆதரவுடன் சேர்த்து தாவேக. இந்த நிலையில் ஆட்சி அமைக்க உரிமை கோரப்படும் என நீங்க தெரிவித்திருந்தீங்க. அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள் என்னவாக இருக்கும்? நிச்சயமாக தற்போது தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையில் சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 108 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. ஆனால் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை பொறுத்தவரையில் பார்த்திருந்தால் 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறார். குறிப்பாக பெரம்பூர் தொகுதி மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் விஜய் போட்டியிட்டிருந்தார். முதலமைச்சராக பொறுப்பேற்பதற்கு முன்னதாக ஒரு தொகுதியை அவர் ராஜினாமா செய்தாக வேண்டும். அப்படி பார்த்தோம் என்றால் 107 இடங்கள் தமிழக வெற்றி கழகத்திடம் இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சி ஆகிய 5 சட்டமன்ற உறுப்பினர்களும் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவித்திருந்தார்கள். அவ்வாறு பார்க்கும் பட்சத்தில் 112 எம்எல்ஏக்களின் ஆதரவு இருந்தது. இந்த நிலையில்தான் இன்று விசிக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகள் தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். அப்படி பார்க்கும் பட்சத்தில் 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் என மொத்தமாக 118 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவுடன் பெரும்பான்மையாக தற்போது தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க ஆளுநரிடம் உரிமை கோரலாம். அவ்வாறு பெரும்பான்மையோடு உரிமை கோரும் பட்சத்தில் ஆளுநர் உடனடியாக ஆட்சி அமைக்க அழைப்பு விடுப்பார். அப்படிதான் புதிய முதலமைச்சராக ஜோசப் விஜய் பொறுப்பேற்பார். அதன் பிறகாக சட்டமன்ற கூட்டத்தொடர் கூட்டப்படும். அப்போது தற்காலிக சபாநாயகராக தமிழக வெற்றி கழகம் சார்பில் ஏற்கனவே தேர்வு செய்யப்பட்டு சட்டப்பேரவை செயலாளரிடம் அவர்தான் தற்காலிக சபாநாயகரை தேர்வு செய்திருக்கிறோம், அவரை ஏற்றுக்கொண்டு சட்டமன்றத்தை கூட்ட அனுமதி வழங்க வேண்டும் என ஏற்கனவே செங்கோட்டையன் சட்டப்பேரவை செயலாளரை சந்தித்து கடிதம் வழங்கியிருக்கிறார். எனவே அதன்படி சட்டமன்ற தற்காலிக சபாநாயகர் இருக்கக்கூடிய 234 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் பதவி பிரமாணம் செய்து வைப்பார். இதுதான் முறையாக நடைபெறக்கூடிய அந்த ஒரு சட்டமாக பார்க்கப்படுகிறது. அதன் பிறகாகவே நிரந்தர சபாநாயகர் யார் என்பது தொடர்பான அந்த அறிவிப்பு என்பது தமிழக வெற்றி கழகம் சார்பில் வெளியிடப்படும். அந்த வகையில் பார்த்தோம் என்றால் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகியான ஜேசிடி பிரபாகர் தற்காலிக சபாநாயகராக நியமனம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக பார்க்கப்படுகிறது. நிரந்தர சபாநாயகராக காங்கிரஸ் கட்சியின் மேலூர் தொகுதியில் வெற்றி பெற்ற விஸ்வநாதன் சபாநாயகராக நியமனம் செய்யப்படலாம் என்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில்தான் ஏற்கனவே தமிழக வெற்றி கழகம் சார்பில் அமைச்சரவை பட்டியல் என்பது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அமைச்சரவை பட்டியலுடனேயே நேற்று விஜய் ஆளுநரை சந்தித்ததாக தெரிவிக்கிறது. இந்த நிலையில்தான் இன்றைய தினமும் ஆதரவு கடிதத்தோடு மட்டுமல்லாமல் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் அமைச்சரவை பட்டியலுடனும் விஜய் ஆளுநரை சந்திப்பார். தன்னிடம் பெரும்பான்மை இருக்கிறது, எனவே உடனடியாக அழைப்பு விடுக்க வேண்டும் என கூறி ஆட்சி அமைக்க உரிமை கோருவார். அப்படி பெரும்பான்மை இருக்கும் பட்சத்தில் ஆளுநர் எந்த ஒரு இடையூறும் ஏற்படுத்தாமல் உடனடியாக அழைப்பு விடுப்பார். அந்த வகையில்தான் விரைவில் அதற்கான ஏற்பாடுகள் என்பது நடைபெறும். புதிய முதலமைச்சராக ஜோசப் விஜய் பொறுப்பேற்பார். அதன் பிறகாகவே அந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் கூடுவது உள்ளிட்ட பணிகள் என்பது மேற்கொள்ளப்படும். இந்த நிலையில்தான் ஜோசப் விஜய் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் என்ன முதல் கையெழுத்து என்னவாக இருக்கும் என்ற விவாதமும் தற்போது தொடங்கியிருக்கிறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் 200 யூனிட் இலவச மின்சாரத்தில் தன்னுடைய முதல் கையெழுத்தை போடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக பார்க்கப்படுகிறது. அதே போன்று தமிழ்நாடு முழுவதும் இலவச மகளிர் பயணம், பேருந்துகளில் இலவச மகளிர் பயணம் உள்ளிட்ட திட்டத்திற்கும் அவர் கையெழுத்திடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதன்படி அது மட்டுமல்லாமல் பாதுகாப்பு, அதாவது சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு, பெண்கள் பாதுகாப்பு குறிப்பான தனி சட்டம் அமைக்கப்படும் என ஏற்கனவே தேர்தல் அறிக்கையில் தெரிவித்திருந்தார். எனவே அது தொடர்பாகவும் கையெழுத்திடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. போதைப் பொருள் ஒழிப்புக்கான தனி சட்டம் இயற்றவும் வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே இதுதான் தற்போது தமிழக வெற்றி கழகம் சார்பில் தெரிவிக்கப்படக்கூடிய ஒரு தகவலாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் தற்போது விசிகாவும் தன்னுடைய ஆதரவை தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் 118 எம்எல்ஏக்கள் தமிழக வெற்றி கழகத்தின் ஆதரவுடன் இருக்கிறார்கள். எனவே இந்த பெரும்பான்மை தன்னிடம் இருக்கிறது. எனவே தன்னை ஆட்சி அமைக்க உடனடியாக அழைப்பு விடுக்க வேண்டும் என வலியுறுத்தியே இன்னும் சற்று நேரத்தில் பொறுப்பு ஆளுநரை விஜய் சந்திக்க இருக்கிறார். அப்படி விஜய் கேட்கும் பட்சத்தில் அவர் உடனடியாக அழைப்பு விடுப்பார். இதுதான் புரோட்டோகாலாகவே பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் தான் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு வழங்கப்படக்கூடிய அந்த பாதுகாப்புகளும் தற்போது பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. விஜய் வீட்டின் முன்பாக 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் விஜய் ஆளுநர் மாளிகைக்கு செல்வதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் வழிநெடுவிலும் காவல்துறை பாதுகாப்பு என்பது பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆளுநர் மாளிகையிலுமே பார்த்தோம் என்றால் சுமார் 50க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் பரபரப்பான அரசியல் சூழலுக்கு மத்தியில் தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்கிறார். அதற்கான பெரும்பான்மை என்பது தற்போது கிடைத்திருக்கிறது. எனவே பெரும்பான்மை கிடைத்திருந்தாலும் கூட சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும். ஏனெனில் கூட்டணி ஆட்சியாக அமைய இருக்கக்கூடிய நிலையில் சட்டமன்றத்தில் பெரும்பான்மை நிரூபிப்பது என்பது கட்டாயமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் கூடும்போது
எம்எல்ஏக்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கும் போது தன்னுடைய அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த பெரும்பான்மை என்பது சட்டமன்றத்தில் குரல் வாக்கெடுப்பு மூலம் கேட்கப்படும். அப்போது சட்டமன்றத்தில் பெரும்பான்மை என்பது நிரூபிக்க வேண்டும். அந்த வகையில் தான் தற்போது 118 எம்எல்ஏக்களின் ஆதரவுடன் தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்க ஆளுநரை சந்தித்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் உரிமை கோர இருக்கிறார். அண்மை செய்தி, தாவேக ஆட்சி அமைக்க பிசிக நிபந்தனையற்ற ஆதரவு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம் கட்சிகளை தொடர்ந்து தாவேகாவிற்கு பிசிக ஆதரவு தெரிவித்திருக்கிறது. தொடர்ந்து இது பற்றி நந்தினியிடம் கேள்விகள் கேட்கலாம். நந்தினி, காங்கிரஸ், சிபிஎம், சிபிஐயை தொடர்ந்து தற்பொழுது விசிகவும் ஆதரவு தெரிவித்திருக்கிறது. தாவேகாவுக்கு எந்த நிபந்தனையும் இல்லாமல் ஆதரவு தெரிவித்திருக்கிறது. இது பற்றின விவரம். வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழக வெற்றி கழகத்திற்கு நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்திருப்பதாக தற்போது அண்மை தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் தற்போது தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க 2 எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவைப்பட்ட நிலையில் தற்போது விசிக நிபந்தனையற்ற ஆதரவை தமிழக வெற்றி கழகத்திற்கு கொடுத்திருப்பதாக அண்மை தகவல் என்பது இருக்கிறது. அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது இன்னும் சற்று நேரத்தில் வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் தான் பார்த்தோம் என்றால் ஏற்கனவே தமிழக வெற்றி கழகம் சார்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு கோரி கடிதம் என்பது நேரடியாக வழங்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மூத்த நிர்வாகிகளும் விசிக தலைவர் திருமாவளவனை நேரடியாக சந்தித்து ஆதரவு கோரினார்கள். அது மட்டுமல்லாமல் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயும் தொலைபேசி வாயிலாக திருமாவளவனை தொடர்பு கொண்டு பேசியிருந்தார். இந்த நிலையில்தான் தற்போது விசிக நிபந்தனையற்ற ஆதரவு தெரிவிப்பதாக தற்போது தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது ஒரு சில மணித்துளிகளில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே தற்போது தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பது என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. 118 எம்எல்ஏக்களின் ஆதரவு என்பது கிடைத்திருக்கக்கூடிய நிலையில்தான் தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சராக ஜோசப் விஜய் விரைவில் பதவியேற்க இருக்கிறார். இதற்காக அழைப்பு கோரி ஆட்சி அமைக்க உரிமை கோரிதான் இன்னும் சற்று நேரத்தில் ஆளுநர் மாளிகைக்கு சென்று பொறுப்பு ஆளுநர் விஸ்வநாத் அர்லோக்கரை சந்தித்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஆதரவு கடிதத்தை வழங்கி ஆட்சி அமைக்க உரிமை கோர இருக்கிறார். பெரும்பான்மை இருக்கக்கூடிய நிலையில் உடனடியாக ஆளுநர் அவருக்கு அழைப்பு விடுப்பார் என்றும் தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. அவ்வாறு அழைப்பு விடுக்கும் பட்சத்தில் பார்த்தோம் என்றால் நாளை அல்லது நாளை மறுதினம், அவ்வாறு 2 நாட்கள் இல்லாத பட்சத்தில் 13ஆம் தேதி பதவியேற்பு விழா நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது. அதற்கான பணிகள் என்பது தற்போது ஏற்கனவே தொடங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் விஜய்க்கு போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த காவல்துறை பாதுகாப்பு என்பதும் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சிபிஎம் மற்றும் சிபிஐ ஆதரவு தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் நிபந்தனையற்ற ஆதரவை தமிழக வெற்றி கழகத்திற்கு வழங்கியிருக்கிறது. அதன்படி தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய அந்த சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை என்பது 118ஆக வந்திருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக ஜோசப் விஜய் விரைவில் பதவியேற்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி. தொடர்ந்து நம்முடைய செய்தியாளர் நௌஷாத் இணைப்பில் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் நௌஷாத். தாவேகாக்கு பெரும்பான்மை கிடைத்திருக்கிறது. தற்பொழுது ஆதரவு தெரிவித்திருக்கிற இடதுசாரிகளாக இருக்கட்டும், பிசிகாவாக இருக்கட்டும், ஆட்சி அமைத்த பிறகு தாவேகா தரப்பிலிருந்து முக்கிய பதவிகள் ஏதேனும் வழங்கப்பட வாய்ப்பு இருக்குமா? வணக்கம் தனலட்சுமி. இது எதிர்பார்த்ததால் இடதுசாரிகளும் விடுதலை கட்சிகளும் மிக முக்கியமாக தாவேகாவிற்கு ஆதரவு தருவார்கள். அந்த பேச்சுவார்த்தை என்பது கடந்த 2 நாட்களாக நடைபெறும் நிலையில இந்த 3 கட்சியிலுமே ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். தாவேகா விஜய் இன்னும் சட்ட நேரத்தில் ஆளுநரை சந்தித்து உரிமை கோருகிறார், ஆட்சி அமைக்க உரிமை கோருகிறார். இன்னும் இந்த ஒரு நாட்களில் தாவேகா விஜய் அவர்கள் முதலாக பதவியேற்க இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் தாவேகாவுக்கு வந்திருக்கக்கூடிய, அதாவது திமுகவிலிருந்து 3 கட்சிகள், அதாவது 4 கட்சி வெளியே இருக்கிறது. காங்கிரஸ், இடதுசாரிகள் வெளியே இருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த கட்சிகளை மிக முக்கியமாக அமைச்சரவையில் இடம் கொடுக்க வாய்ப்பு தெரிகிறது. ஏனென்றால் ஆட்சியிலும் அதிகாரத்தில் பங்கு என்று சொல்லிதான் அவர் குறிப்பாக இந்த அரசியலேயே தொடங்கி பார்க்க முடியும். முதல் மாநாட்டில் முழக்கமாக வைத்தார் தாவேகா விஜய் அவர்கள். அடுத்தடுத்து பல்வேறு உண்டாக்கப்பட்டாலும் கூட இது எடுபடுமா என்ற கேள்வி இருந்த நிலையில அதை தாவேகா விஜய் சாத்தியமாக்கி இருக்காரு சொல்ல வேண்டும். அந்த அடிப்படையில் மிக முக்கியமாக இந்த கூட்டணி கட்சிகளுக்கு இந்த பதவிகள் வழங்கப்படும். என்னென்ன பதவிகள், என்னென்ன கோரிக்கை என்பது அந்த நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்தாலும் கூட அந்த பேச்சுவார்த்தை என்பது அது நடைபெறும் எதிர்பார்க்கப்படும். முதல் முறையாக பதவியேற்ற பிறகு அடுத்தடுத்த அறிவிப்பு என்பது யாருக்கு என்ன பொறுப்பு வழங்கப்படுகிறது, என்ன போர்ட்போலியோ உள்ளிட்ட தகவல் அடுத்தடுத்து வெளிவரும் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படை தான் தற்சமயம் இன்னும் சற்று நேரத்தில் தாவேகா தலைவர் ஆளுநர் மாளிகை செல்லிருக்கிறார். அவர் சென்று வந்த பிறகு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களை சந்தித்து குறிப்பாக நன்றி தெரிவிப்பதாக தகவல் இருக்கிறது. ஏன்னால் சிபிஐ தொடர்ந்து சிபிஎம்மும் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிட்டதாக விடுதலை சிறுத்தை கட்சிகளும் ஆதரவு தெரிவித்திருப்பதாக தகவல் இருக்கிறது.
அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அதுவும் சட்ட நேரத்தை வெளியே வர இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு புறம் இருந்தாலும் கூட ஐயுஎம்எல் நிலை என்னவாக இருக்கும் எதிர்பார்த்தது. ஐயுஎம்எல் கட்சி பார்த்தீங்கன்னா இந்திய முஸ்லீம் கட்சிகளை பொறுத்த வரைக்குமே தன்னை எக்ஸ்தல பக்கத்துல ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். நேற்று இருந்தோம், இன்று இருக்கிறோம், நாளையும் இருப்போம் என ஒரு வீடியோவை தமிழக முன்னாள் முதல்வர் ஸ்டாலினும் மற்றும் காங்கிரஸ் இருக்கும் புகைப்படத்தை பதிவு செய்து ஒரு ட்விட்டர் எக்ஸ்தல பக்கத்துல அவருடைய பதிவு செய்திருப்பது மிக முக்கியம். அந்த பார்க்கும்போது ஐயுஎம்எல் பொறுத்த வரைக்குமே தாவேக்காவோட கூட்டணி வரமாட்டா என தீர்க்கமாக எதிர்மூலமே தெரிகிறது. குறிப்பாக கம்யூனிஸ்ட் இடதுசாரி கட்சிகள் காங்கிரஸ் விடுதலை சக்திகளுக்கு சேர்ந்து இந்த மெஜாரிட்டியை காண்பித்த பிறகு இந்த ஆட்சி அமைக்க இருக்கிறது. ஏனென்றால் ஆளு உரிமையை கோரி குறிப்பாக முதல்வராக பதவியேற்ற பிறகு சட்டப்பேரவையில் அந்த மெஜாரிட்டி நிரூபிக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. அந்த மெஜாரிட்டி நிரூபிக்கும் போது அனைத்து கட்சிகளுமே யாராவது கூட்டணி அவங்களாம் ஆதரவு தெரிவித்து குறிப்பாக வாக்கு எண்ணிக்கையின் போது ஆதரவு தெரிவிப்பு எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் ஆதரவு என்பது முழுமையடைந்திருக்கிறது. நல்லச்சு நௌஷாத், தாவேகா அளித்திருந்த தேர்தல் வாக்குறுதிகள்ல ஆட்சி அமைத்தவுடனே எந்தெந்த வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றப்பட வாய்ப்பு இருக்கும் என எதிர்பார்க்கலாம்? ஏற்கனவே தாவேக தலைவர் தன்னுடைய கடைசி உரையில பேசும்போது, அதாவது முதல்வர் கூட்டத்தில் பேச பல்வேறு விவகாரங்களை முன்வைத்திருந்தார். பல்வேறு திட்டங்களுக்கு நாங்கள் முதல் கட்டதாக கையெழுத்திட தயாரிப்பதாக தெரிவித்தார். பெண்கள் சார்ந்த திட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதாக தகவல் இருக்கிறது. அதாவது மகளிர் உரிமை தொகை 2500 கொடுத்திருப்பதாகவும், மேலும் பெண்கள் போதைப் பொருள் ஒழிப்பு தொடர்பாக ஒரு புதிய அறிவிப்பு வெளியாகவும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் ஒவ்வொரு துறையையும் குறிப்பாக வெளிப்படைத்தன்மையோடு செயல்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் தாவேகா நிர்வாகிகள் தாவேகா திட்டமிட்டிருக்கிறது. ஏனென்றால் ஏற்கனவே மிக முக்கியமாக டாஸ்மாக் தொடர்பான பல்வேறு குளறுபடிகள் அதை முழுக்க டாக்ஸ் உள்ளிட்டவை பல்வேறு கண்காணிப்பதற்காக ஒரு பொருள் விற்பது என்றால் அதை முழுமையாக பில் மூலமாக பெறுவதற்கான அனைத்து திட்டம் செய்திருப்பதாகவும் கூட அதற்கான ஏஐ மூலமாக ஒரு வெப்சைட்டை உருவாக்குவதற்கான பணி கூட தாவேகா தரப்புல தொடங்கிவிட்டார்கள். அந்த அடிப்பில் தொடர்ந்து இந்த ஆட்சி அமைந்தவுடன் அனைத்துமே கையெழுத்திட்டு அதை நடைமுறைக்கு வருவதற்கான அனைத்து திட்டங்களும் செய்திருப்பதாகவும், மேலும் பெண்கள் அனைவரும் குறிப்பாக எந்த பேருந்து வேணால் பயணிக்கலாம் என்ற திட்டத்தையும் கையெழுத்திடுவார் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்பில் மிகுந்த எதிர்பார்ப்புகளை எப்போது தாவேகா தலைவர் பதவியேற்பார், எப்போது அந்த முதல் கையெழுத்து 3 கையெழுத்து இடப்போறா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. எதிர்பார்ப்பு கூடியிருக்கிறது. நல்ல நௌஷாத், தற்பொழுது ஆதரவு தெரிவித்திருக்கக்கூடிய இடதுசாரிகள், விசிக உள்ளிட்ட கட்சிகளாக இருக்கட்டும், நிபந்தனைகள் ஏதேனும் விதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் எந்த நிபந்தனையும் இல்லாமல் தற்பொழுது ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கான காரணம் என்னவாக இருக்கும் என்று பார்க்கலாம்? இது மிகுந்த எதிர்பார்ப்பை கூட்டிதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் மிக முக்கிய கட்சிகளாக இடதுசாரி கட்சியில் இருக்கிறார்கள், விடுதலை கட்சியில் இருக்கிறார்கள். தமிழகம் மட்டும் இந்தியா சார்ந்தக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுக்கு அதை குரல் கொடுத்தது பார்க்கும் பொழுது அதை கேள்வியும் எழுப்பியிருக்கிறார்கள். குறிப்பாக திமுக கூட்டணியில் இருக்கும்போது கூட அவர்கள் திமுக அரசை பல விமர்சனத்துக்கு உள்ளாக்கி இருக்கிறார்கள். இந்நிலையில் பார்க்கும்போது தாவேகாவிற்கு எப்படி நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்தார் என்ற கேள்வி என்பது எழுகிறது. இருந்த போதும் தற்சமயம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை குறிப்பாக அதை அரசை செயல்படுத்த வேண்டும் என்றால் சில முடிவுகள் எடுக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கும். அதனால் இந்த அரசுக்கு நாங்கள் ஆதரவு மக்களாட்சி அமைய நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம். அதனால் நிபந்தனையற்ற ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். இது இருந்தாலும் கூட மிக முக்கியமாக இந்த தாவேகா குறிப்பாக அடுத்த 5 ஆண்டுகள் ஆட்சி நடக்கும் போது எந்த குரல் வந்தாலும் அதை இவர்கள் கொடுப்பாங்க. கண்டிப்பா இடதுசாரிகளும் விடுதலை கட்சியும் குரல் கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. பல விமர்சனங்கள் முன்வைப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இருந்த போதிலும் இவர்களுக்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தாவேகா சார்பாக இந்த காங்கிரஸாக இருக்கட்டும், இருந்த இடதுசாரிகளாக இருக்கட்டும், மிக முக்கியமாக விசிக கட்சிகளுக்கு உரிய அங்கீகாரம் தாவேகா தரப்புல கொடுக்கப்படும் எதிர்பார்க்கப்படும். அவ்வப்போது எழுகிற சந்தேகங்களுக்கும் பல்வேறு பிரச்சனைகளுக்கும் கண்டிப்பாக குரல் கொடுப்பார்கள் எதிர்பார்க்கப்படுகிறது. தனலட்சுமி. நௌஷாத், இடதுசாரிகள் விசிகாவிற்கு எந்த நிபந்தனையும் இல்லாமல் தற்பொழுது தாவேகாவுக்கு அவர்கள் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். இருந்த போதிலும் தாவேகாவாக முன்வந்து ஆட்சி அமைத்த பிறகு அமைச்சரவையில் இடம் கொடுக்க அவர்களுக்கு வாய்ப்பு இருக்குமா? நிச்சயமாக தனலட்சுமி. ஏனென்றால் இந்த இடதுசாரிகள் கட்சிகளும் விடுதலை சிறுத்தை கட்சியை பொறுத்தவரைக்குமே தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் அமைச்சரவையில் இடம்பெறுவது என்பது ஒரு நீண்ட கால கனவாக தான் இருக்கிறது. ஏனென்றால் கடந்த அரசியல் வரலாற்றை பொறுத்தவரைக்குமே தமிழகத்தில் இரு திராவிட கட்சிகளும் ஆட்சியிலும் அதிகார பங்கு என்பது கொடுத்ததில்லை. அது போன்ற இருக்கும் பொழுது இது ஒரு வாய்ப்பு என்பது கம்யூனிஸ்ட் கட்சிகள் பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது. அதே போல விடுதலை சிறுத்தை கட்சியை பொறுத்தவரைக்குமே ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்ற முழக்கத்தை முதல் முறையாக வைத்தது திருமாவளவன் தான். அதை மேற்கோள் காட்டிதான் தாவேகா தலைவரும் தனது முதல் மாநாட்டில் முன் வைத்திருந்தார். அந்த அடிப்பில் பார்க்கும்போது இவர்களுக்கு உரிய அங்கீகாரம் என்பது வழங்கப்படும், ஆட்சியிலும் அதிகார பங்கு என்பது கொடுக்கப்படும். அதை நிச்சயமாக தாவேகா செய்யும். அதைதான் அந்த அடிப்படையில் தான் இந்த கூட்டணி என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது என தெரிவிக்கப்படுகிறது. ஏனென்றால் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிர்வாகிகளிடம் பேசும்பொழுது அதே தான் கருத்து தெரிவித்தார் என்றால் எங்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்க இருக்கிறது.
இது கட்சிகளை பலப்படுத்துவதற்காக தமிழ் பலப்படுத்துவதற்கான வாய்ப்பாக இருக்கும். ஏன்னா இந்தியா முழுவதுமே நாங்கள் குறிப்பா சொன்னா பல இடங்கள்ல கம்யூனிஸ்ட் ஆட்சி இருந்திருக்கிறது. கேரளாவிலும் கம்யூனிஸ்ட் ஆட்சி இருந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் அதிகாரத்தில் தமிழர்கள் பங்களிக்கும் போது அவங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்பாக தான் பார்க்கப்படுது தெரிகிறது. அதே போல விடுதலை கட்சியை பொறுத்தவரைக்கும் இதுவரைக்குமே எட்டா கனியாக இருந்த அமைச்சரவையில் இடம்பெற இருக்கிறது என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. தொடர்ந்து இதுக்காக தான் திருமாவளவன் பல்வேறு போராட்டங்களை எடுத்திருக்கிறார், பல்வேறு இன்னங்களை சந்தித்திருக்கிறார். இந்த கட்சி வலுப்படுத்துவதற்காக இந்த அமைச்சரின் பங்கு என்பது மிக முக்கிய ஒன்றாக இருக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது. நௌஷாத், தற்போது பெரும்பான்மையை நிரூபித்து இருக்கக்கூடிய நிலையில் தாவேக ஆட்சி அமைக்க தற்பொழுது பெரும்பான்மையானது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இடதுசாரிகள், விசிக உள்ளிட்ட கட்சிகளும் தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவித்ததனால் பெரும்பான்மையானது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ். மேலும் பேசுவதற்காக நம்மிடையே செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார், அவரிடம் கேள்விகளை கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ். தாவேக ஆட்சி அமைக்க பெரும்பான்மையானது நிரூபித்திருக்கக்கூடிய நிலையில் அடுத்த கட்டமாக ஆளுநரிடம் ஆட்சி அமைக்க உரிமை கோரப்படும். அடுத்த கட்டமாக அதற்கான தேதி அறிவிக்கப்படும், பதவி பிரமாண தேதியானது அறிவிக்கப்படும். அந்த பதவி பிரமாண விழாவில் யாரெல்லாம் பங்கேற்க வாய்ப்பு இருப்பதாக எதிர்பார்க்கலாம்? முக்கிய பிரமுகர்கள் யாரேனும் பங்கேற்க வாய்ப்பு இருக்குமா? தனலட்சுமி, அதற்கு முன்பாக தற்பொழுது சென்னை டி நகரில் இருக்கக்கூடிய பாலன் இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைமை அலுவலகத்திற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் தற்பொழுது வருகை தந்திருக்கிறார்கள். குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று இடதுசாரிகளிடம் தொடர்ச்சியாக தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகள் தங்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று அவர்கள் தெரிவித்திருந்த நிலையில், வேண்டுகோள் விடுத்திருந்த நிலையில் தற்பொழுது இடதுசாரிகள் அவர்களுக்கான அந்த ஆதரவை வழங்கியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில நிர்வாகிகள் வீரபாண்டி தலைமையில் அவர்கள் தற்பொழுது இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைமை அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். தற்பொழுது அவர்கள் கூட்டாக செய்தியாளர்களை சந்திப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக எதற்காக தமிழக வெற்றி கழகத்திற்கு தங்களுடைய ஆதரவை அளிக்கிறோம், எந்தவிதமான நிபந்தனையும் இன்றி அவர்களுக்கான அந்த ஆதரவை வழங்குவதாக அவர்கள் முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகத்திற்கு இடதுசாரிகள் ஏன் ஆதரவு அளிக்கிறார்கள் என்பது குறித்ததான விளக்கமான ஒரு செய்தியாளர் சந்திப்பை இன்னும் சற்று நேரத்தில் நடத்த இருக்கிறார்கள். குறிப்பாக பல்வேறு கேள்விகள் எழுகின்றன. ஏனென்றால் TS சக்தி என்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் ஒவ்வொரு பிரச்சாரத்திலும் தன்னுடைய பிரச்சார பயணங்களிலும் அவர் சுட்டிக்காட்டி பேசி வந்த நிலையில் அவர்கள் கூட்டணியில் வெற்றி பெற்று தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளிப்பது என்பது ஒரு முரண்பாட்டுடைய எல்லையாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதே நேரத்தில் இடதுசாரிகள் என்ன மாதிரியான கருத்துக்களை தற்பொழுது தெரிவிக்கப் போகிறார்கள் என்பது நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது. குறிப்பாக ஒரு சில இடதுசாரி தலைவர்களிடத்தில் நாம் பேசும்பொழுது அவர்கள் கூறியது என்னவென்றால், ஜனநாயக மரபு என்பது பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. பாஜகவினுடைய வருகைக்கு பின்பாக பாஜக அங்கம் வகிக்கக்கூடிய மத்தியில் அங்கம் வகிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் மாநிலங்களில் அவர்கள் என்ன மாதிரியான தாக்கத்தை எல்லாம் ஏற்படுத்தினார்கள், இருக்கக்கூடிய மாநில கட்சிகளுக்கு எவ்வாறெல்லாம் இடையூறுகள் எல்லாம் ஏற்படுத்தினார்கள், அம்மாதிரியான நிகழ்வுகளுக்கு நாம் இடமளிக்க கூடாது. அதே நேரத்தில் ஜனநாயக முறைப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் பெரும்பான்மையாக கிட்டத்தட்ட 1,72,00,000 பேர் தமிழக வெற்றி கழகத்திற்காக ஆதரவு அளித்து வாக்கு அளித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்கள் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள். 108 இடங்களை வைத்திருக்கிறார்கள். சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி என்ற அந்த இலக்கை அவர்கள் அடைந்திருக்கும் பொழுது அவர்களை ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைத்திருக்க வேண்டும். ஆனால் அவர்களை அழைக்காமல் போக்கு காட்டிக் கொண்டிருந்த ஆளுநருக்கு இது ஆளுநருக்கு ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடிய முறையில் தான் தங்களுடைய ஆதரவு இருக்கும் என்று அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் தான் தமிழக வெற்றி கழகத்திற்கு இடதுசாரிகளுடைய ஆதரவு என்பது கிடைத்திருப்பதாக அந்த இருக்கக்கூடிய இந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் நம்முடைய பேசும்பொழுது தெரிவித்திருந்தார்கள். தற்பொழுது இருக்கக்கூடிய மாநில செயலாளராக இருக்கக்கூடிய சண்முகமாக இருக்கட்டும், அதே போல வீரபாண்டியனாக இருக்கட்டும், 2 பேருமே இணைந்து செய்தியாளர்களை சந்திப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த செய்தியாளர் சந்திப்பில் இடதுசாரிகள் ஏன் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவை அளித்தார்கள் ஏனென்றால் திமுக கூட்டணியில் மதசார்பற்ற கூட்டணியில் வெற்றி பெற்று தாவேகாவிற்கு ஆதரவு அளிக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கக்கூடிய நிலையில் ஏனென்றால் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்குமே அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளிடம் ஆதரவை கோரவே இல்லை. ஏனென்றால் தேசிய ஜனநாயக கட்சியில் இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய கட்சிகளை பொறுத்த வரைக்குமே பாமக 4 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதே போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 1 இடத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். பாஜக 1 இடத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதே போல அதிமுக
அதிமுக 47 இடங்களில் வெற்றி பெற்றிருக்க கூடிய சூழ்நிலை. இந்த மாதிரியான ஒரு சூழலில் அவர்களிடம் இவர்கள் ஆதரவை கேட்கவில்லை. நேராக அவர்கள் மதசார்பற்ற கூட்டணியில் இருக்கக்கூடிய இடதுசாரிகள் மத்தியில் தான் அவர்கள் தங்களுடைய ஆதரவை கோரியிருந்தார்கள். அதன் பிறகுதான் அவர்கள் இந்த ஆதரவை தருவது என்று முடிவு செய்திருக்கிறார்கள். தவேகாவை பொறுத்தவரைக்குமே, தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரைக்குமே அவர்கள் மின்னஞ்சல் மூலமாகவும் அதே போல தங்களுடைய நிர்வாகிகள் மூலமாகவும் அதே போல விஜய் அவர்கள் நேரடியாக திருமாவளவன் உள்ளிட்டவர்களிடம் பேசியதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் அவர்கள் ஆதரவு என்ற முடிவை எடுத்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் இன்னும் சற்று நேரத்தில் ஆளுநரை சந்திப்பதற்கு முன்பாக இடதுசாரி அலுவலகங்களுக்கு வந்து அவர்களிடம் நன்றி தெரிவிப்பதற்காக விஜய் வர இருப்பதாகவும் ஒரு தகவல் இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக தற்பொழுது தமிழக வெற்றி கழகம் தங்களுடைய பெரும்பான்மையை நிரூபித்து ஆட்சி அமைப்பதற்கான அந்த சூழல் என்பது கணிந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இடதுசாரிகளுடைய தலைவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் செய்தியாளர்களை சந்தித்து அந்த விளக்கமாக ஏன் தமிழக வெற்றி கழகத்திற்கு தங்களுடைய ஆதரவு என்பதை அவர்கள் தெரிவிக்க இருக்கிறார்கள். ராஜேஷ், தற்பொழுது நிபந்தனை இன்றி இடதுசாரிகள் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் தாவேகாவுக்கு. இந்த நிலையில தமிழக வெற்றி கழகமாக முன்வந்து அவர்களுக்கு முக்கிய பதவிகள் எதுவும் வழங்கப்பட வாய்ப்பு இருக்குமா? நிச்சயமாக தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்குமே அவர்கள் தங்களுடைய முதல் மாநாட்டிலே தங்களை நம்பி வரக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு தங்களுக்கான ஆதரவு இருக்கும் என்று அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்ற அந்த கொள்கையை விடுதலை சிறுத்தைகள் முதலில் முன்னெடுத்திருந்தாலும் தன்னுடைய முதல் மாநாட்டில் விஜய் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருந்தார். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு அளிப்பதற்கு தான் தயாராக இருப்பதாக அவர்கள் தெரிவித்திருந்தார். இன்னொன்று, விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்த வரைக்குமே சரி அல்லது கம்யூனிஸ்டுகள், இடதுசாரிகள் இரண்டு கட்சிகளுக்குமே விஜய் என்பது விஜய்க்கும் அந்த இடதுசாரி கட்சிகளுக்குமே ஒரு நெருக்கம் இருக்கிறது. அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குமே ஒரு நெருக்கமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்களும் இந்த ஆட்சியில் பங்கு வகிக்க வேண்டும் என்பது விஜயனுடைய நோக்கமாக இருப்பதாகத்தான் இரண்டாம் கட்ட தலைவர்கள் நம்மிடையே பேசும்பொழுது தெரிவித்திருந்தார்கள். நிச்சயமாக ஆட்சியிலும் அதிகாரத்திலும் நிச்சயமாக இருவருக்குமே, அதாவது இடதுசாரிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகளுக்கான பங்கு அளிப்பதற்கு அவர்கள் தயாராக இருப்பதாகத்தான் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த வகையில் இடதுசாரிகள் அதை ஏற்றுக்கொண்டாலும் விடுதலை சிறுத்தைகள் ஏற்றுக்கொள்ளுமா என்ற ஒரு தயக்கம் இருக்கிறது. ஏனென்றால் வரக்கூடிய தகவல்கள் எல்லாம் வெளியிலிருந்து தங்கள் ஆதரவை தெரிவிப்பதாகவும் எந்த விதமான நிபந்தனையும் கிடையாது என்று அவர்கள் தெரிவித்ததாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது ஒட்டுமொத்தமாக ஒரு ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும், லார்ஜஸ்ட் பார்ட்டி அவங்க தன்னுடைய ஜனநாயக கடமையை நிகழ்த்தியிருக்கிறார்கள். மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். மக்கள் எந்த விதத்திலும் ஏமாந்து போயிடக்கூடாது என்பதற்காக இவர்கள் இந்த முடிவை எடுத்திருப்பதாக ஏற்கனவே இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் நம்மிடையே தெரிவித்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் எந்த விதமான நிபந்தனையும் அவர்கள் விதிக்கவில்லை. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்குமே இவர்களுக்கான அந்த ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு அளிப்பதற்கு அவர்கள் தயாராக இருப்பதாகத்தான் தகவல் வெளியாகி இருக்கிறது. ராஜேஷ், பிசிக்கு ஆதரவளிக்க இருப்பதாக தகவலும் கிடைத்திருக்கிறது. சிந்தனை செல்வன் தாவேகா மீதும் தாவேகாவில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் மீதும் பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்திருந்தார். இந்த நிலையில பிசிக தாவேகாவுக்கு ஆதரவளிக்க இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அரசியல் ரீதியாக எப்படி பார்க்கலாம்? தனலட்சுமி, குறிப்பாக எந்த ஒரு அரசியல் கட்சியை எடுத்திருந்தாலும் அந்த அரசியல் கட்சியில் ஒரு விமர்சனம் இருக்கத்தான் செய்யும். அது இயல்பான ஒன்று. எதிர்பார்ப்புகள் எல்லாமே இருக்கக்கூடும். அப்படி எதிர்பார்ப்புகள் இருக்கும் பொழுது அந்த எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றக்கூடிய இடத்தில் தமிழக வெற்றி கழகம் இருக்கிறதா என்றால் நிச்சயமாக அவர்கள் இருந்துதான் ஆக வேண்டும். சிந்தனை செல்வனை பொறுத்த வரைக்குமே அவர் ஒரு கோரிக்கையை வைத்திருந்தார். அதிமுக, திமுக இருவர்களும் இணையும் பொழுது அவர்கள் இணைந்து ஆட்சியை அமைக்கப் போகிறார்கள் என்ற ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்ற பொழுது அது யூகங்களாக, செய்திகளாக தொலைக்காட்சிகளில் வெளியாகும் பொழுது சிந்தனை செல்வன் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டார். அதாவது இரண்டு திராவிட கட்சிகள் சைலண்டா இருந்தீங்கன்னா அமைதியா இருங்க. தாவேகாவிற்கு எந்த ஒரு நிபந்தனையும் இன்றி இடதுசாரிகள் ஆதரவு தெரிவித்திருந்தனர். இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட்